நமஸ்தே. பெரிய வாஷன் சூரிய பகவானுக்கும் நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய மற்ற தேவதைகளுக்குமான ஒரு சம்பந்தம் என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதில் படைக்கும் கடவுளான பிரம்மா அப்படின்னு திரிமூர்த்திகள் லிஸ்ட்டில் முதல்ல அவரை தானே பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி பிரம்மா கிட்டேருந்து ஆரம்பிப்போம். பிரம்மா சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணதாக பல இடங்களில் இருக்குது புராணங்களில். நம்ம எந்த புராணத்துலையும் ஆரம்பிக்க போகிறோம்னாக்கா, நேற்றுக்கு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஒரு கதை, கிருஷ்ணன் தன்னுடைய குழந்தையாகக்கூடிய சாம்பனுக்கு சொல்லி கொடுக்குறார் அப்படின்ட்டு. இந்த சூரிய பகவானை நீ பிரார்த்தனை பண்ணு, உனக்கு நல்ல ஆரோக்கியம் திரும்பி கிடைக்கும்னு சொல்கிறாரு. இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடிய பவிஷ்ய புராணத்துக்குள்ளேயே பிராம பர்வம்னு முதல்ல ஒரு செக்ஷன் வருது. அங்கே பிரம்மா சூரிய நாராயணரை பிரார்த்தனை பண்ணதாக ஸ்துதி ஒரு பெரிய லாங் லிஸ்ட் இருக்குது. எப்படி ஆதித்ய ஹிருதயத்தில் எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி சாரமான விஷயங்கள் எல்லாமும் இந்த ஸ்தோத்திரத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அதில் உதாரணமாக முதல்ல ஒரு 2 லைனை பார்ப்போம். பிரம்மா சொல்கிறார் சூரியனை பார்த்து, நமஸ்தே தேவதேவேஷ சஹசிர கிரணோஜ்வல லோகதீப நமஸ்தேஸ்து நமஸ்தே கோணவல்லப. இங்கே முதல்ல நமஸ்தே அப்படின்னு சொன்னாக்கா, நமஹா தே, உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நமஸ்தே தேவதேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னா தேவேந்திரன்னு சொல்லலாம். தேவர்களுக்கெல்லாம் மேலே டாப் மோஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடியவர்னு சூரியனை அங்கே கிளாசிஃபை பண்ணுறார், டாப் ஆஃப் தி டியர் அப்படின்னு சொல்லி. தேவதேவேஷ சஹசிர கிரணோஜ்வல, சூரியன் எப்படி இருக்காராம், சஹசிர கிரணங்களை கொண்டு ஜுவலிக்கிறவராக இருக்காராம். கிரணங்கள்னு சொன்னால் நமக்கு தெரியறதோ இல்லையா, சூரிய கதிர்கள், இந்த ரேஸ்ன்னு சொல்கிறோமே, சன் ரே. சஹசிரன்னு சொன்னாக்கா மங்கள சொல்லா இங்கே எடுத்துக்கலாம். சஹசிரம்னா 1000ன்னு அர்த்தம். 1000 தாண்டி போச்சுனாலும் மங்களமாக சஹசிரம் அப்படின்னே சொல்கிறது உண்டு. தமிழ்லையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். தமிழ் செய்யுள்ள பொறுத்த வரைக்கும் கூட 1000 தாண்டி போனால் மங்கள சொல்லாக 1000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த சஹசிர கிரணோஜ்வல அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறார். இதை சொல்கிறதையே நம்ம கம்பராமாயணத்தில் பார்த்த அந்த ஒரு ஸ்லோகம் கூடவே ஞாபகத்துக்கு வருது. அப்படி ஹிரண்யனை கிழிக்கிற மாதிரி நிருசிம்ஹம் மாதிரி இவர் எழுந்தார்னு சொல்லும் பொழுது, கானுடை கதிர்கள் என்னும் 1000 கரங்கள் ஓச்சி அப்படின்னு கம்பர் அங்கே சொல்கிறார். 1000 கரங்களை அப்படி வீசிண்டு அப்படி எழுந்துக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே வார்த்தை இங்கே சஹசிர கிரண உஜ்வல, அங்கேயும் நிருசிம்ஹம் மாதிரி அப்படி பிரகாசமாக அங்கே எழுந்துக்கிறாருன்னு சொல்கிறார் கம்பர். அதே விஷயம் இங்கே வருது. இது கூடவே இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் நம்ம எல்லாருமே சாமானியாளாக இருக்கக்கூடியவா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கண்ணதாசன் அப்படியே ஆதித்ய ஹிருதயத்திலேருந்தும் சாரத்தை எடுத்துட்டு, இதிலேருந்தும் கம்பனிடத்துலேருந்தும் சாரம் எடுத்துட்டு ஒரு சினிமா பாடலில் அதையும் கொண்டு வந்தார். 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி அப்படின்ட்டு. இது நமக்கு ஓரளவுக்கு மனப்பாடமே இருக்கும் இந்த லைன்ஸ் எல்லாம். அதில் 1000 கரங்கள் நீட்டி, அது அப்படியே அங்கே கம்பன் சொன்னதே தான். 1000 கரங்கள் ஓச்சின்னு சொல்கிறாரோ இல்லையா, அதே தான். ஆனால் 2வது லைனில் அணைக்கின்ற தாயை போற்றின்னு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அது ஒரு டிஃபரன்ஸ். நம்ம யோசிச்சோன்னா சூரிய பகவான் அப்படின்னு தானே அவரை சொல்கிறோம். அப்போ ஆண் பாலாக பார்க்குறோம் அந்த சுவாமியை. சுவாமிக்கு ஏது ஆண் பால் பெண் பால்லாம் இருக்கட்டும், எல்லாம் ஒரே பரமாத்மா. ஆனால் இந்த இடத்துல கவிஞரே விசேஷமாக அணைக்கின்ற தாயே போற்றின்னு சொன்னார் அப்படின்னும் பொழுது இங்கே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் இப்படி தோன்றது. அதாவது சாதாரணமாக ஒரு அப்பா பிள்ளையை நோக்கி இப்படி கை நீட்டுறாருன்னு சொன்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பிள்ளையை நீட்டி இப்படி நீட்டுறதா இருக்கும், இல்லை இப்படி நீட்டுறதா தான் இருக்கும். அம்மா தான் கையை நீட்டினாக்கா அணைக்கிறதுக்காக நீட்டுவா. நினச்சி பார்த்தோன்னா ஒரு அப்பாவாக இருந்துட்டு ஆண்பால் தெய்வமாக வச்சுட்டு ஒரு கை இல்லை 1000 கையை இப்படி நீட்டினாக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு இதை தாயாராக, ஏன்னா அதே பாட்டில் இன்னொரு இடத்துல சொல்கிறார், தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை கொடுப்பாய் போற்றி அப்படின்ட்டு. அப்போது சூரியன்னா அந்த அப்பாவே பார்த்தோம்னாக்கா எந்நேரமும் அந்த ஒரு டெம்பரேச்சர், கொதிக்கிற டெம்பரேச்சரில் இருக்குது. ஆனால் அந்த டெம்பரேச்சரை கிட்டக்க கொடுக்கல குழந்தைக்கு. தூரத்தில் அந்த நெருப்பை வச்சு விட்டாராம். அதுலேருந்து சாரமாக நமக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த வெப்பத்தை மாத்திரம் அளந்து இங்கே நமக்கு கொடுக்குறாரு. அதனால தான் அந்த இடத்துல அணைக்கின்ற தாயே போற்றி அப்படின்னு அங்கே யூஸ் பண்ணியிருக்கார். இப்போ கவிதைங்கிற விஷயத்தில் பார்க்கும் பொழுது ஒருத்தரும் இந்த சூரிய பகவானை எப்படி பர்சீவ் பண்ணுறா, அவருடைய ஒரு நேச்சரை எப்படி கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க தோன்றது. அப்படி பிரம்மா சொல்லிட்டு வரத சஹசிர கிரணோஜ்வல அப்படிங்கிறார். அடுத்த லைனில் லோக தீப நமஸ்தேஸ்து அப்படிங்கிறார். லோகத்திற்கே தீபமாக நீ தான் இருக்க. தீபம்னு சொன்னால் விளக்குன்னு வச்சுக்கலாம், வெளிச்சத்தை கொடுப்பவராக. மொத்த லோகத்துக்கும் நீ ஒருத்தன் தான்ப்பா தீபம். அந்த ஒரு சுவிட்சு, அந்த ஒரு லைட் ஆஃப் ஆகிடுத்துனாக்கா லோகம் முழுக்க இருட்டில் முழுகி போய்டுறது. அப்படிங்கிறதுனால லோக தீப நமஸ்தேஸ்து,
இதே இன்னொரு விதமாக பார்க்கலாம், இந்த லோகத்திற்கே கண்ணாக அவர் தான் இருக்கார். ஏன்னா அந்த விளக்கு இல்லைனாக்கா யாருக்குமே கண்ணு தெரியாமல் போயிடுங்கிறதுனால லோக தீப நமஸ்தேஸ்து நமஸ்தே கோணவல்லபர் அப்படிங்கிறது சூரியனுக்கு இங்கே ஒரு பேராக இருக்கு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நாமாவாக இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த நாமாவுக்கு என்ன பொருள் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது வழக்கம் போல பெரியவா கை கொடுக்குறான். அந்த விஷயத்துக்கு வரேன். அது தெய்வத்தின் குரல்லையே ரொம்ப அழகாக பெரியவா அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. இப்போ கோணவல்லபர் அப்படிங்கிற ஒரு நாமாவை வச்சே ஆந்திராவில் ஒரு கோயில் இருந்திருக்கு, கோணவல்லபர் ராயசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூரியனுக்கு நாடு முழுக்க பல இடங்களில் கோயில் இருந்திருக்கு. பெரியவா அதை பற்றி சொல்கிறத தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்கா. சௌரம் அப்படின்னு சொல்லி தனியாக சூரியனையே முழுமுதற் கடவுளாக வணங்கின்ற இருந்த காலம்னு ஒன்று இருந்திருக்கு. அதனால்தான் ஆச்சாரியால் சண்மத ஸ்தாபனம்னு பண்ணும் பொழுது 6 தெய்வங்கள், முக்கியமான பிரதான தெய்வங்களில் ஒன்றாக சூரிய நாராயணர் இன்க்ளூட் பண்ணதுக்கு காரணம், சூரியனையே முழுமுதற் கடவுளாக வச்சுட்டு வணங்கின்னு வந்தவா இருக்கா, அதுக்கு தான் சௌரம்னு பேர். இன்னைக்கு தேதியில் அது என்னமோ கொஞ்சம் குறைஞ்சுன்னு வந்துருத்தோ. ரொம்ப ஆஸ்திகர்களாக இருக்கிறவர்கள், நல்ல மதாபிமானம் இருக்கிறவர்கள்லாம் கூட ஏதோ கொஞ்சம் ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறது, ஏதோ கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுன்னு அது குறைஞ்சின்னு வந்துருத்து. ஆனால் இவரையே முழுமுதற் கடவுளாக வச்சுட்டு இருந்த அந்த ஒரு செக்ட் இருக்கே, அதுக்கு தான் சௌரம் அப்படின்னு பேர். எப்படி சைவம் வைஷ்ணவம்லாம் இருக்கோ அது மாதிரி அதுக்கு சௌரம்னு பேர் அப்படின்னு அதை பற்றி சொல்லியிருக்கா. அதனால தான் நம்மளுடைய பஞ்சாயத்தன பூஜையில் கூட பார்த்தோம்னா சூரியனுக்காக அழகாக அந்த ஸ்படிகத்தாலான ஒரு கல், அதை தான் சூரியனுடைய ரெப்ரசன்டேஷனாக நித்திய பூஜையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இது வழி வழியாக வந்த ஒரு விஷயமாக இருக்குது. நாடு முழுக்க அதனால் அவருக்கு பல இடங்களில் கோயில்களும் இருந்திருக்கு ஒரு காலத்தில். அப்போ நார்த்து சவுத்துன்னு வித்தியாசம் இல்லை, முழுக்க இருந்திருக்கு. சொல்லப்போனால் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். நம்ம மொதேரான்னு சொல்லக்கூடிய இடம் குஜராத் பக்கம் இருக்குது. பாகிஸ்தானுக்கு போயிட்ட ஒரு பஞ்சாப் பிரதேசத்தில் முல்தான்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியனுடைய ஒரு கோயில் இருந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் அது இடிபாடுகளாக போயிடுது. அதே மாதிரி தமிழ்நாட்டு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு இருக்கவே இருக்குது சூரியனார் கோயில். எப்போ நம்ம நினச்சி ஸ்லாகிக்கக்கூடியதாக எல்லா நவகிரகங்களுக்கும் விசேஷமான கோயில்கள் நம்மக்கிட்ட இருக்கேன் இங்கே. அதனால் சூரியனார் கோயில் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஆந்திராவில் நான் சொல்லியிருந்தேனே கோணவல்லபராய சுவாமின்னு தனியாக ஒரு க்ஷேத்திரம் இருந்திருக்கு. அந்த க்ஷேத்திரம் கனெக்டடாக எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தாக்கா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதெல்லாம் சில ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள், ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ்லேருந்து அதை பார்த்தாக்கா அந்த கோணவல்லபராய சுவாமிங்கிறது உதயகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோர்ட் இருந்திருக்கு. அதனோட அலைடாக அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா பெரியவா சொல்லி இந்த விஷயத்தோட மறுபடியும் எல்லாம் கனெக்ட் ஆக போகிறது. என்னன்னு சொன்னால் இந்த உதயகிரிங்கிறது ஒரு ஃபோர்ட்டாக இருந்திருக்கு. அந்த ஃபோர்ட்டு முதல்ல எங்கே ஃபார்ம் ஆச்சு, யாருடைய கண்ட்ரோல்லேருந்து வந்ததுன்னு சொன்னாக்கா ஒரிசாலேருந்து ஒரு குரூப் வந்து அவள் அங்கே சாம்ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கா. ஒரிசாவுக்கு உண்டான ரூட் என்ன, சௌரத்துக்கும் ஒரிசாவுக்கும் உண்டான கனெக்ஷன் என்னன்னு பார்த்தாக்கா பெரியவா அதை சொல்கிறா அழகா. இன்றைக்கும் வெளிநாட்டுக்காரா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கோயில், சூரியனுக்கான கோயில் நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு சொன்னால் ஒரிசாவில் கொனார்க்குன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கே, அங்கே தான் ரொம்ப பிரசித்தமான கோயில் இருக்குது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இந்த கோயிலில் வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அதை பெரியவா சொல்கிறார். அப்போ அதுக்கும் இந்த கோணவல்லபராய சுவாமிக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு யோசிச்சோன்னா, அங்கேருந்து ஒரிசாலேருந்து வந்தவன் சூரியனுடைய ஒரு வர்ஷிப் அவள்கிட்ட இருந்திருக்கு. அங்கேருந்து அப்படியே வந்தவன் அதே ஒரு சீ லைன், கோஸ்ட் லைனை ஃபாலோ பண்ணின்னு வந்து நெல்லூர் பக்கம் இருக்கக்கூடிய உதயகிரிக்கு வந்து அவள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கா சாம்ராஜ்யத்தை. இங்கே விசேஷம் என்னன்னு கேட்டால் அந்த ஒரு மலை, அவள் வந்து ஆக்குப்பை பண்ண மலைக்கும் என்ன பேர், உதயகிரி. இந்த உதயகிரிங்கிற மலையை பற்றி தான் பெரியவா சொல்லியிருக்கா. சூரியன் உதிக்கிற இடத்துக்கு உதயகிரின்னு பேர். உதயகிரியில் தொடங்கி ஹஸ்தகிரியில் போய் கம்ப்ளீஷன். அது மாதிரி நித்தியம் அவர் எழுந்திருக்கிற இடம்னு சொன்னால் உதயகிரி. அப்போ உதயகிரின்னு சொல்கிறது அதே இடத்துல கோணவல்லபராய சுவாமி அப்படின்னு சூரியனுடைய பேரை இங்கே பிரம்மா கொடுக்குறாரு. அந்த கனெக்ஷன் எல்லாம் போட்டிருக்கு. இந்த கனெக்ஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா அப்படியே கனெக்ட் பண்ணி கோஸ்டல் லைனில் போனாக்கா ஒரிசாவில் போய் கொனார்க்கில் போய் இது நிற்கும். ஏன்னா அங்கேருந்து வந்தவா தான் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கிறதும் நமக்கு தெரியாது. இன்றைக்கெல்லாம் அந்த உதயகிரி ஃபோர்ட்டு இஸ் இன் ஷாம்பிள்ஸ்னு சொல்லலாம். பாதி இல்லாமல் ஆகிடுது. அதுக்கப்புறம் பின்னாடி அந்த இடத்தையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டுவா அதெல்லாம் இடித்து அவளுடைய விஷயங்கள்லாம் அதுக்கு மேலே கட்டின்னு போயிட்டா. இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அது மாதிரி காஷ்மீரத்துலேயும் அனந்தநாகில் மார்த்தண்ட டெம்பிள்னு ஒன்று இருந்திருக்கு. அதுவும் சூரியனோடது. அதை பற்றியும் சொல்லியிருக்கா. கொனார்க்கு தான் ரொம்ப விசேஷமாக பெரியவா சொல்லும் பொழுது இங்கே ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, கோனார்க் அப்படிங்கிறத கோணம் ப்ளஸ் அர்க்கஹான்னு பிரிக்கலாம். அர்க்கன்னு சொன்னாக்கா சூரியனுடைய நாமாக்களில் ஒன்று. கோணம்னு சொன்னாக்கா ஒரு ஆங்கிள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது.
இப்போ நம்ம முக்கோணம்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, முக்கோணம்னாக்கா 3 ஆங்கிள் சேர்ந்ததாக இருக்குது, ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். இப்போ கோணம்னா ஆங்கிள்னு ஒரு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல கோணம்னு சொன்னாக்கா ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கணும். கோணம் ப்ளஸ் அர்க்கன், அதாவது அர்க்கனுடைய ஒரு கோணம், சூரியனுடைய பகுதி, சூரியனுடைய ஏரியான்னு தனியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறதுனால அதுக்கு கோணார்க்குன்னு பேர் அப்படின்னு பெரியவா அதை பற்றி சொல்லின்னு வரா. அந்த இடத்துல சொல்லும் பொழுது இந்த சௌரம் அந்த காலத்தில் ப்ராக்டிஸில் இருந்திருக்குன்னு சொல்கிறாளே, அதுக்குண்டான ஒரு விஷயமும் சொல்கிறா. அதுவும் கிருஷ்ணனுடைய கதையோடு சேர்ந்து தான் வருது. கிருஷ்ணனுடைய காலத்தில் அங்கே துவாரகையில் இருந்தவர்களாக 2 பெரியவர்களை பற்றி சொல்கிறா பெரியவா. சத்ராஜித்னு ஒருத்தர், அவருடைய தம்பி ஒருத்தர், 2 பேர் அண்ணா தம்பியை பற்றி சொல்கிறா. சத்ராஜித்து தான் பெரிய சூரிய பக்தனாக இருந்திருக்கான். அவன் சூரிய பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணி தபஸ் பண்ணி சூரியன்கிட்ட இருந்து பிரசாதமாக, வரப்பிரசாதமாக செமந்தகம்னு சொல்லக்கூடிய ஒரு மணியை வரப்பிரசாதமாக வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை பற்றின கதை பெரியவா சொல்லின்னு வரா. அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த கதையை பார்ப்போம். பட் விஷயம் என்னென்னா, சூரியனுடைய வழிபாடு அவ்வளோ நன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்திருக்கு அந்த காலத்தில், கிருஷ்ணனுடைய காலத்தில் அப்படிங்கிறது அதுலேருந்து தெரியறது. சரி, இப்படி கோணார்க்குங்கிற ஒரு க்ஷேத்திரத்தை பற்றி பெரியவா சொல்லிட்டா. இதே பெரியவா இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கா, இந்த சூரியனுடைய வழிபாடுங்கிறது தான் சௌரம்னு நம்ம வச்சுட்டு இருக்கோமே, இந்த சௌரம் தான் சனாதன தர்மம் உலகம் முழுக்க பரவி இருந்ததுன்னு சொல்லும் பொழுது இந்த சௌரம் தான் வெளிநாடுகள் வரைக்கும் போய் ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிற பேரில் போய் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. சமீபத்தில் நம்ம முருகனை பற்றி சொல்லும் பொழுது அந்த விஷயமும் பார்த்தோம். அப்போது சௌர ப்ளஸ் ஆஷ்ட்ரா அப்படி பிரித்து சௌராஷ்ட்ரா அப்படின்னு இங்கேருந்து ஆரம்பித்து அது ஜொராஸ்ட்ரியனிசம் வரைக்கும் அங்கே போயிடுத்து அப்படிங்கிற விஷயம் அன்றைக்கி பார்த்தோம். அது கூடவே சம்பந்தமாக இன்னொரு விஷயம் இருக்குது. அது ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் பார்த்த விஷயம். எப்படி நம்ம ஊரில் இங்கே ஒரிசாவில் கொனார்க்குன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கோ, அதே மாதிரி இன்னொரு கொனார்க் இருக்குது ஈரானில். அது தனியாக ஒரு கவுண்டி, ஒரு சிட்டி, அதுக்கும் சூரிய சம்பந்தம் இருக்குது. பெரியவா சொன்ன மாதிரி சௌரம் அப்படின்னு தனியாக ஒரு சிஸ்டமாக இது இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த சௌரம்ங்கிறது தான் சௌராஷ்டிரம் அப்படிங்கிற ஒரு தேசம் வரைக்கும், அதாவது இந்தியாவுக்குள்ள ஒரு போர்ஷனில் இருந்து இந்த சௌராஷ்டிராக்காரர்கிட்டேருந்து ஜொரதோஸ்திரா அப்படின்னு போய் ஜொராஸ்ட்ரியனிசம்னு போயிடுத்து அப்படிங்கிறத பெரியவா சொல்ல நம்ம முன்னாடியே கேட்டிருக்கோம். முருகனுடைய வழிபாடு சம்பந்தமாக நம்ம பார்த்துன்னு வரும்பொழுது அக்னி வழிபாடுன்னு எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத அப்போ பார்த்துன்னு வந்தோம். அதில் இந்த ஜொராஸ்ட்ரியனிசமும் பார்த்தோம். அது கூடவே எசிதீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள், ரீசெண்டாக அவள் புதுசாக ஒரு கோயிலெலாம் கட்டியிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துன்னு வந்தோம். அதுலேயும் அவள் கோயிலில் மேலே உச்சியில் கோபுரத்தில் சூரியனை தான் வச்சுருக்காங்கிற விஷயம்லாம் பார்த்துன்னு வந்தோம். இப்போ அதனோடைய கனெக்டடாக ரீசெண்டாக இன்னொரு ரிசர்ச் ஆர்டிக்கல் பார்த்தேன். அதுவும் மறுபடியும் இந்த சூரிய வழிபாடுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆதாரமாக இருக்குது. பெரியவா சொன்ன விஷயங்களை அசோசியேட் பண்ணியே இருக்குங்கிறதுனால அதை இங்கே சொல்லலான்னு தோணித்து. இது என்ன வருதுன்னு கேட்டால், எந்த ஊரை சார்ந்ததுன்னு பார்த்தா மறுபடியும் அதே கண்ட்ரி தான். ஜொராஸ்ட்ரியனிசம் எங்கே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான்னு சொல்லக்கூடிய கண்ட்ரியில் அது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கலி அதுக்குண்டான எவிடன்ஸ்லாம் இருக்குது. இப்போவும் அதே ஈரானில் இருக்கக்கூடியதாக இந்த கொனார்க்குன்னு ஒரு கவுண்டி ஒன்று இருக்குது. ஒரு கவுண்டி சிட்டி, சொல்லப்போனால் ஒரு போர்ட் சிட்டின்னு சொல்லலாம், போர்ட் டவுன். அந்த ஊரில் அவளுக்கு இப்போவும் முக்கியமான ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங் ஸ்டேஷனாக, வெதர் அப்சர்வேட்டரியாக அந்த இடம் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போது சூரியன் எங்கேயெல்லாம் போகிறாரோ அவருடைய மூமெண்ட் அனுசரித்து தானே பல வெதர் சேஞ்சஸ்லாம் நமக்கு தெரியறது. அது மாதிரி அந்த சூரியன் அசோசியேட்டடாகவே அந்த ஊருக்கும் கொனார்க்குன்னு ஒரு பேர் இருக்குது. நம்ம ஊரில் கொனார்க்குன்னா விசேஷமாக சூரியனுடைய பகுதி அப்படின்னு தானே பெரியவா அந்த நேமிங் கொடுத்துருக்கா, கோண ப்ளஸ் அர்க்க அப்படின்ட்டு. அதே மாதிரி சூரியனுடைய பகுதியாக அது இருந்திருக்கும் போல இருக்குன்னு அந்த நேமிங் கன்வென்ஷன்லேருந்து முதல் விஷயம் தெரியறது. இன்னும் சில அசோசியேட்டட் விஷயங்கள் இருக்குது அதில், அதாவது அதனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஈரானுக்கும் ஜொராஸ்ட்ரியனிசத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் ரீசெண்டாக சொல்லின்னு வந்தேனே, இந்த பவிஷ்ய புராணம் அதோட ரொம்ப அழகாக சேர்றதாக சில விஷயங்கள் பொருந்தி வருது. என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஜொராஸ்ட்ரியனிசம் சொன்னேனே, அந்த மதத்தில் சூரிய வழிபாடு பண்ணக்கூடிய இந்த ப்ரீஸ்ட்னு ஒருத்தரவா வச்சுட்டு இருக்காளே, அந்த ப்ரீஸ்ட்டுக்கு ஒரு சிங்குலரில் சொல்லப்போனால் மேகஸ் அப்படின்னு பேர். அவள் லாட்டின் நேமாக முன்னாடி இருந்திருக்கு, மேகஸ், MEGUSன்னு இருந்திருக்கு. அது ப்ளூரல் ஆகும்போது மேகை அப்படின்னு ஆயிருக்கு. அப்புறம் அந்த இங்கிலீஷ்க்கு அப்படியே வரும்பொழுது எழுத்தினுடைய உச்சரிப்பு மாதிரி போகிறதோ இல்லையோ, அப்படி மேகைன்னு இருக்கிறது மேஜைன்னு ஆயிருக்கு. ஜியே தான் போட்டிருக்கு, ஆனால் உச்சரிக்கிறது ஜான் ஆயிருக்கு. அப்போ மேஜைன்னு சொன்னாக்கா ஒரு குழுவாக இருக்கக்கூடிய பூஜாரிகள் அல்லது பூஜை செய்பவர்கள் அப்படின்னு ஆகி, அந்த மேஜைன்னு சொன்னாக்கா இன்றைக்கும் அவளை சம்மந்தப்படுத்துகிற விஷயமாக அவகிட்ட இருக்குது.
அந்த பூஜாரிகள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் அவள் பண்ணுறது தான் மேஜிக் அப்படின்னு MAGIC வரைக்கும் அது வந்திருக்கு. அப்போது சிங்குலரில் பார்த்தா மேகஸ், மேகை, அது மேகை மேஜி ஆகி மேஜிக் வரைக்கும் வந்திருக்கு. இந்த மேஜிங்கிற ஒரு பேர் அவளுக்கு கிறிஸ்தவத்துலேயும் இருக்குது, இஸ்லாத்துலேயும் இருக்குது. அதை பற்றின இந்த ஒரு இப்படிப்பட்ட பூஜகர்கள்ங்கிற விஷயம்லாம் அதுலேயும் கனெக்டடாக போயின்னு இருக்கு. மூலம் எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த இரானியன் ஜொராஸ்ட்ரியனிசம் ப்ரீஸ்ட், சூரியனை வழிபாடு பண்ணக்கூடிய ப்ரீஸ்ட்டுக்கு தான் அந்த பேர் இருக்குது. சரி, எங்கே பவிஷ்ய புராணத்துக்கு வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த பவிஷ்ய புராணத்தில் கிருஷ்ணன் சொல்கிறாரோ இல்லையா சாம்பன் கிட்ட, இந்த மாதிரி சூரியனை வழிபாடு பண்ணுன்னெலாம் சொல்லிட்டு இந்த சாம்பனுக்கு ஸ்வஸ்தமாயிடுறது. அவனுக்கு அந்த காலத்தில் சொல்கிறா ஒரு குஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி அவனுக்கு வந்திருக்கு. சூரியனை வழிபாடு பண்ணி உடம்பெல்லாம் நல்லா ஸ்வஸ்தமாயிடுறது, குணமாயிடுறான். அப்போ சூரியனுக்கு அழகான கோயில்கள்லாம் கட்டணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கோயில் அவன் அமைக்கிறான். அந்த கோயிலில் பூஜை பண்ணுறதுக்காக சாக்கத்வீபம்னு சொல்லக்கூடிய ஒரு தீபத்திலிருந்து மாக பிராமணர்களை அழைச்சின்னு வரான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பாரத தேசம் ஜம்பூ தீபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி சாக்கத்வீபம்னு சொல்லக்கூடியதாக இன்னொரு தீபம், அதை பற்றி இங்கே சொல்கிறது. மகாபாரதத்தில் இந்த சாக்கத்வீபத்தை பற்றியும் மாக பிராமணர்களை பற்றியும் ஒரு ரெஃபரன்ஸும் வருது. அதில் சொல்கிறது சாக்கத்வீபத்துலேயும் ஜம்பூ தீபம் மாதிரியே இதே மாதிரி வர்ணாசிரம தர்மங்கள் இருக்குது. இதே மாதிரி இங்கே இருக்கிற மாதிரியே ஒரு செட்டு 4 கேட்டகரி கொடுத்துருக்கா. அதில் ஒரு கேட்டகரி ஃபஸ்ட்டு கேட்டகரியாக மாக பிராமணர்கள்னு இருக்கா அப்படிங்கிற விஷயம் பாரதத்துக்குள்ளே இருக்குது. இந்த பவிஷ்ய புராணத்தில் இவன் சூரியனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக விசேஷமாக சாக்கத்வீபத்திலிருந்து மாக பிராமணர்களை அழிச்சின்னு வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ பார்த்தா மாக பிராமணர் அப்படின்னு சொல்கிறத மாகங்கிறத எடுத்து பார்த்தோம்னாக்கா MAGI மாக, இங்கே இருக்கிற மாக நம்ம சொன்னது தான் அங்கே மேகா மேகஸ்ன்னு போய் மேஜி வரைக்கும் போய் மேஜிக்காக போயிடுத்துப்போம். அப்படிங்கிற பல கனெக்ஷன்ஸ் நம்மளால் இதுலேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியறது. அப்போது பெரியவா சொல்கிற விஷயமே தான் திருப்பி திருப்பி உலகம் முழுக்க இந்த ஒரே தர்மம் தான், ஒரே மதம் தான். இதை தாண்டி ரெண்டாவதாக ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் நமக்கு இதுலேருந்து தெரியறது. அது மாதிரி இந்த ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு கொனார்க்குங்கிற ஒரு இடமும் சூரியனுடைய சம்பந்தம் உடையதாக, சூரிய வழிபாடு நிறைந்ததாக அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு இதில் பார்க்க முடியாது. சரி, சுற்றி பவிஷ்ய புராணத்தில் நிறைய பார்த்தாச்சு. பிரம்மாவில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ வந்துட்டோம். அடுத்த மற்ற தேவதைகளோட போவோம். இப்போ பிரம்மா பாகம் ஆயிடுத்து. ரெண்டாவதாக நாராயணர் நிறைய பார்த்தாச்சு. சூரியனுக்கும் நாராயணனுக்குமான கனெக்ஷன்ஸ். மூன்றாவது பரமேஸ்வரன்ட்ட போனோம். அதுக்கு முன்னாடி முதல்ல குழந்தைகளை பார்த்துட்டு வந்துடுவோம். அவருடைய குழந்தைகளை விநாயகர், முருகன் 2 பேருக்கும் சொல்கிறோமே. இவாளுடைய அஷ்டோத்திரத்தில் இவாளுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை வாஸ்தவமாக சூரியனுக்கு உண்டான வார்த்தை. சூரியனுடைய அஷ்டோத்திரத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாமா பூஷ்ணே நமஹா அப்படின்னு ஒரு நாமா இருக்குது. அதே நாமாவை சொல்லி பிள்ளையாருக்கும் அர்ச்சனை இருக்குது, முருகனுக்கும் இருக்குது அஷ்டோத்திரத்தில். பூஷ்ணேன்னு சொன்னாக்கா நரிஷர், அதாவது நிறைய நரிஷ்மெண்ட்டை அள்ளி கொடுக்குறவராக இருப்பவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சூரியனுடைய ஒரு வெப்பமும் அந்த ஒளியும் இருக்கிறதுனால தான் இந்த செடி கொடிகள்லாம் அப்படி பச்சை விட்டுன்னு நன்னா வளர்ந்து வருது. அதுக்கு உயிர் சக்தியை அவர் தான் கொடுக்குறார். அந்த ஒரு நரிஷ்மெண்ட்டை சொல்கிறதாக பூஷ்ணே நமஹான்னு ஒரு நாமா. அதே நாமா இந்த 2 குழந்தைகளுக்கும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி சூரியனுடைய பல நாமாக்கள் அவர் அஷ்டோத்திரத்தில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அந்த நாமாக்கள் வேற பல தேவதைகளுக்கும் கனெக்ட் ஆகி ரொம்ப அழகாக பொருந்தி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமாக சூரியனை மென்ஷன் பண்ணாமல் ஒரு தேவதையை நம்மளால் வர்ணிக்கவே முடியலன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்குறலா, இந்த சூரியன் எவ்வளோ பிரகாசமாக இருக்காரோ இவரை மாதிரி ஒரு பிரகாசமாக இந்த சுவாமி இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்காக சூரிய கோட்டி சமப்பிரப அப்படின்னு பிள்ளையார் சொல்கிறோம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபன். அப்போ சூரியனை சொல்லித்தான் நம்ம பிரகாசத்தை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி அவருக்கு சொல்கிறது. அதே மாதிரி கோட்டி சூரிய சமப்பிரபாய நமஹான்னு சொல்லி கிருஷ்ண அஷ்டோத்திரத்துலேயும் வருது, ஆஞ்சநேய அஷ்டோத்திரத்துலேயும் வருது. லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தில் கோட்டி சூரிய சமப்பிரபாயை நமஹா அப்படின்னு அம்பாளை சொல்கிறதாகவும் வருது. இது ஒரு பக்கம் ஆச்சு. அதே மாதிரி இந்த ஜோதிஷையே ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறதாக சூரியனுக்கு இன்னொரு நாமா வருது, பரஸ்மை ஜோதிஷே நமஹா அப்படின்னு. அதே நாமா பரஸ்மை ஜோதிஷே நமஹான்னு எடுத்து நேராக ராமருக்கு யூஸ் பண்ணுறோம். ராமாஷ்டோத்திரத்தில் அம்பாளுக்கும் சாட்சாத்தாக அதே நாமா யூஸ் பண்ணுறோம். பரஞ்சோதி பரந்தாமா பரமானு பராத்பரஹா அப்படின்னு வரதே லலிதா சஹஸ்ரநாமத்தில். அதே நாமா ராமச்சந்திரமூர்த்திக்கும் என்ன சொல்கிறோமோ அதே அம்பாளுக்கும் இதெல்லாமே பரஸ்மை ஜோதிஷேங்கிற பதமாக சூரியநாராயணருக்கு மெயினாக இருக்கிற அந்த விஷயத்தையே அப்படியே இவாளுக்கெல்லாம் கொண்டு வரோம். சரி, இப்படி பல தேவதைகளுக்கு இவரை ரெஃபரன்ஸ் பண்ணியே தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம், இவரை ரெஃபரன்ஸ் பண்ணியே தான் அவளை டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடுது. ஏன்னா லோகத்துக்கே இவர் தானே தீபமாக இருக்கார்.
இவர் இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்க முடியாது. அப்போ மற்ற தேவதைகளையும் இவரை கொண்டு தான் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் தெரியுது. அடுத்தது பரமேஸ்வரனுக்கு வருவோம். ஏன்னா இந்த ரத்னத்திரயத்தில் நாராயணரம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. பாக்கி இருக்கிற 2 பேருக்கு வருவோம். பரமேஸ்வரனுடைய சிவசஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் தியான பகுதியில் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சார பேஷஜம் நீலக்ரீவம் விரூபாட்சம் நமாமி சிவம் அவ்வியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இங்கே என்ன சொல்றது, பரமேஸ்வரன் நம்ம எப்படி தியானம் பண்ணணும், எந்த ரூபத்தில் தியானம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதா இந்த ஸ்லோகம் இருக்கு. சௌரமண்டல மத்தியஸ்தம் அப்படிங்கிறது. சௌரமண்டலம்னு சொன்னாக்கா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சௌரம்னு சொன்னாலே சூரியனுடைய ஒரு உபாசனை ரிலேட்டட் அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போ சௌரமண்டலம்னு சொன்னால் சூரியனுடைய மண்டலம். சூரிய மண்டலத்தில் மத்தியத்தில் அதனுடைய சென்ட்ரலில் நன்றாக அமர்ந்திருப்பவராக மத்தியஸ்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி இருக்காராம், சாம்பம் அம்பாளுடன் கூடினவராக, அம்பாவுடன் கூடினவராக அங்கே அமர்ந்திருக்கார் இந்த பரமேஸ்வரன். சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சார பேஷஜம். சம்சாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வியாதி இருக்கே நமக்கு, அந்த வியாதிக்கு அருமருந்தாக, பேஷஜம்னு சொன்னாக்கா மருந்து, இப்பேற்பட்ட கொடிய வியாதிக்கு அருமருந்தாக இருக்கக்கூடியவராக இந்த பரமேஸ்வரன் எங்கே உட்காண்டிருக்கார், சௌரமண்டலத்துக்கு மத்தியில் உட்காண்டிருக்கார். நீலக்ரீவம் விரூபாட்சம். கிரீவம்னு சொன்னால் கழுத்து, நீலக்ரீவம் நீலக்கலரான ஒரு கழுத்தை உடையவர். ஏன் நீல கலரில் இருக்கு, விஷத்தை சாப்பிட்டு இந்த விஷத்தை இங்கே கொண்ட நிறுத்திட்டாம்பாள்ங்கிறதுனால நீலகண்டர் அப்படின்னு பேர். நீலக்ரீவம் விரூபாட்சம். விரூபாட்சம்னு ஏன் சொல்றது, விரூப அப்படின்னு சொன்னால் ஒரு யுனிக்கான ஒரு ரூபம். ரூபம்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு உருவம் நமக்கு தெரியறது. விரூபம்னு சொன்னால் டிஃபரெண்டான ரூபத்துக்கு விரூபம்னு பேர். விரூப அக்ஷம். அப்போ அக்ஷம்னு சொன்னாக்கா கண்கள். விரூப அக்ஷன்னா என்ன, வித்தியாசமான யுனிக்கான ஒரு கண்கள் அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு தான் திரிநேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். 3 கண்கள் இல்லையா அவருக்கு, நெற்றிக்கண் உள்படன்னு. அதனால டிஃபரெண்டான அந்த ஒரு யுனிக்கான கண்ணமைப்பு கொண்டதுனால நீலக்ரீவம் விரூபாட்சம் நமாமி சிவம் அவ்வியம். அவ்வியம்னு சொன்னால் எட்டர்னல், என்றென்றைக்கும் நிலைத்து உள்ளவராக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா, அவரை வணங்குகிறேன் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது. அப்போ இந்த விரூபாட்சம்னு சொன்ன உடனே அவருக்கு ஏன் விரூபாட்சம் ஸ்பெஷலாக அவருடைய கண்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சோம சூரிய அக்னி லோச்சனா அப்படின்னு சொல்றது சிவாஷ்டோத்திரத்தில். அப்போ அவருடைய 3 கண்கள் என்னென்னாக்கா சூரியன், சந்திரன், அக்னி. இதே மாதிரி ஒரு தேவதைக்கும் கண்களை டிஃபைன் பண்ணும் பொழுது பார்த்தோம்னா, அந்த சுவாமியினுடைய கண்கள் 2 கண் இருக்கிற சுவாமின்னு சொன்னாக்கா சூரியன் சந்திரன் தான் டெஃபினேஷனில் இருக்கும். அது இல்லாமிக்க முடியாது. அப்போ என்ன தெரியறது, லோக தீபம்னு இவரை சொன்னோமே, இதே மாதிரி எல்லா சுவாமிக்குமே அந்த கண்களில் பிரகாசமான ஒளியாக இருக்கிறவராக சூரிய பகவான் இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. சுவாமிகள்னு மாத்திரம் இல்லை, விராட் புருஷ ஸ்வரூபம்னு சொல்கிறோமே, அந்த விராட் புருஷனுக்கு சொல்லும் பொழுது கூட அவருக்கு கண்களாக சூரிய சந்திரர்கள் தான் இருக்கா அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்திலையும் பார்க்குறோம். பூஃபாதவ் எஸ்ய நாபிர் வேதசுரநில சந்திரசூரியோச்ச நேத்திரே. சந்திரசூரியர்கள் கண்களாக உடையவராக அந்த விராட் புருஷர் இருக்கார். ஆச்சாரியாலும் ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் கொண்டு வரா, மித்ர சசி திருஷ்டே அப்படின்னு கொண்டு வரா. உத்ருதனக நகபிதனுஜ தனுஜ மித்ர சசி திருஷ்டே அப்படின்னு. அங்கேயும் மித்ரன்னு சொன்னாக்கா சாட்சாத் இதே சூரிய பகவான். அப்படி பரமேஸ்வரனை சொல்லின்னு வரும்பொழுது அவர் சூரிய மண்டலத்தின் மத்தியிலே உட்காந்து அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருத்து. அம்பாளோடு கூடினவராகவும் வந்துருத்து. அம்பாளோட உண்டான சம்பந்தத்தை பார்க்க வேண்டாமா, நாளைக்கு பார்ப்போம். பெரிய பாஷர்.